ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் ஐஃபோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஐஃபோன் வந்து அவ்வளோ காஸ்ட்லியானா கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 வாங்க. இப்போ வந்துருக்கு ஒரு 16 ப்ரோ. ஏங்க ஆப்பிள் ஐஃபோனுக்கு மட்டும் அவ்வளோ டிமாண்டு, அவ்வளோ தேடுறாங்க மக்கள் வந்து? உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பிடிக்கும், நம்மளும் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கணுன்றா ஆசை இருக்குது, எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஆண்ட்ராய்டு ஃபோனை விட்டுட்டு அது என்னங்க ஆப்பிள் ஃபோனில் மட்டும் அம்புட்டு பேரும் இது பண்ணுறாங்க. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய எல்லாருமே ஆப்பிள் ஃபோனுங்க. அதில் என்ன தாங்க இருக்குது ஆப்பிள் ஃபோனில்? ஐஓஎஸ்ங்க. ஐஓஎஸ்ன்றது வந்து ஆப்பிள் நிறுவனம் கண்டுபிடிச்ச ஒரு ஆப். மற்ற ஃபோனை காட்டிலும் பெர்ஃபார்மன்ஸில் வந்து வெரைட்டியாக தரமாக இருக்கணும். கேமராலாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, 4K கேமரா, ஒரு ஹை குவாலிட்டி கேமரா, ஒரு 50,000 60,000 கேமரா கொடுக்க வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஃபோனில் வந்து கேமரா வச்சுருக்காங்க. அது போக அந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு கெத்தாக இருக்குங்க. கெத்தானா அப்படி போகிற ரோட்டில் போகும்போதே ஐஃபோன் வச்சுருக்காண்டா எல்லோரும் பார்க்கணும், பெருமைக்காகவும் ஒன்று. அதையும் தாண்டி ஐஃபோன் வந்து எம்புட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. எத்தனை கோடி ஃபோன் இருக்குங்க, ஐஃபோனு லட்சம் கோடி ஃபோன் இருக்குங்க, தயாரித்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறாங்க. ஐஃபோன் வந்து சாதாரண ஃபோன் இல்லைங்க, உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஐஃபோனு தான். எல்லா பேத்துக்குமே தெரியும் ஐஃபோனு அதான், அது மட்டும்தான். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, அதே அதுவும் ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி தானடா, என்னடா அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படிலாம் இல்லைங்க. அதோட யூஸ் பண்ணுற ஒரு விதம் இருக்கும். அவங்க நிறையா பேர் பார்த்துருக்கீங்களா, கண்டினியூவாக ஐஃபோன் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃபோனை அவங்க எடுத்து யூஸ் பண்ணையில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதை மாற்றிட்டு ஒரு சில பேர்லாம் இதுக்காகவே இருப்பாங்க. இந்த ஃபோனு 15 ப்ரோ வருது, அதை வாங்குறது. அடுத்த வருஷம் 16 வரும், அதை மாற்றிட்டு அதை வாங்குறது. அதே வேலையாகவே நிறையா பேர் இருப்பாங்க. உண்மையிலே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ 17 ப்ரோ வரப்போகுது, அடுத்து அந்த ஃபோனை கொடுத்துட்டு இதை வாங்குறது. இப்படி கண்டினியூவாக அது என்னன்னா ஒரு கெத்துங்க. இப்போ பணக்காரன் பூரா ஐஃபோனு தான்டா வச்சுருக்கணும், ஒரு எழுதப்படாத விதி மாதிரி தான் ஐஃபோன் எல்லாட்டையும் இருக்குது அப்படின்னு. அந்த ஐஃபோனோட தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குங்க. அமெரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டில் வந்து உருவாக்குன ஒரு கம்பெனி. இன்றைக்கி உலகம் பூராங்க, உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் ஐஃபோனு கிடைக்குங்க. எந்த நாட்டிலடா கம்மியாக ரொம்ப கிடைக்கிதுன்னா அது அமெரிக்காவில் மட்டும்தான் கம்மியாக கிடைக்கணும் இல்லைங்க. துபாயில் கம்மியாக கிடைக்கும், குவைத்தில் கம்மியாக கிடைக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பு தான் குறையுமே தவிர ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடைக்கிதுன்னா அது துபாயில் தாங்க. துபாயில் வந்து ஐஃபோன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. ஒரு சில பேர் அதுக்காகவே ஃப்ளைட் ஏறி போவாங்க, டிக்கெட்டை போட்டு போய் கம்மியாக வாங்கிட்டு வருவோம் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு. ஐஃபோனை ஏங்க அவ்வளோ தேடுறாங்க மக்கள்னால் தேடுறாங்க, தேடி ஓடுறாங்க. இந்த நம்மளும் ஒரு ஐஃபோன் வாங்கடா. பணம் இருக்கவங்களாம் அது தெரியாது, ஐஃபோன் தானடா, 1,00,000 கொடுத்தா ஃபோன் வந்துடும். பணம் இல்லாதவங்க ஆசைப்படுவாங்க பாருங்கள், எப்படியாவது ஐஃபோன் வாங்கியிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஐஃபோன் வாங்கணும்டா. என் ஆசை அதான்டா. எத்தனை பேர் இருக்கீங்க உண்மையாக சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஐஃபோன் வாங்கலான்னு ஒரு ஆசையில் தாங்க இருக்கேன். ஐஃபோனை பற்றி இன்னும் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சதப்போ தான் ஐஃபோனில் இந்த கமெண்டில் போட்டு விடுங்க. ஐஃபோனில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது உங்களுக்கு, எனக்கு தெரியாது நிறையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமெண்டில் அதெல்லாம் பண்ணி விடுங்க, எல்லோரும் படிக்கட்டும், தெரிஞ்சுக்கிறோம்.